இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள். உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய். சுவாமி சாதிச்சார். ஒவ்வொரு வருஷமும், அதாவது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு மிஷனாக இருந்தாலும் சரி, ஏன் சன்னதியே கூட எடுத்துப்போமே, ஒரு பவித்திர வருஷம்னு சன்னதியில் பண்ணுறோம். ஒரு வருஷத்தை நடக்கக்கூடிய விஷயங்களை ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வருது. கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணுவா, மிஷின் வேலை பார்க்கும்பொழுது அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மிஷின் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கேலிப்ரேஷன் ஒன்று பண்ணுறோம். இதே பேங்க்கு சம்மந்தமாக கணக்கு போக்குவரத்துனாக்கா ஆடிட்டிங்கும் ஒன்று பண்ணுறான். ஆக அடியே ஒவ்வொரு வருஷமும் இது 4வது வருஷமாக திருமங்கை மன்னனுடைய பிரபாவம் ஒரு வாட்டி பார்க்கும்போது இதே புஷ்ப யாகத்தில் பூச்சூடனுடைய பெருமை போன வருஷம் அனுபவித்தோம். ஸ்ரீதவத்தினுடைய பெருமை ஒரு வருஷம் அனுபவித்தோம். ஆக இன்றைய தினம் பூமாலையா பாமாலையா விசேஷம் என்னன்னாக்கா, எப்படி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சுட்டா பகல் பத்து உற்சவம். புதன்கிழமை காத்தாலேருந்து நம்ம ஒரு தனி உலகத்துக்கு போகிறோம். ஒரு மாதத்துக்கு இந்த மார்கழி மாதன்றதே ஒரு தனி சிறப்பு. அந்த மார்கழி மாதத்தினுடைய பெருமையை பார்க்கும் பொழுது பூமாலையான்னு சொல்கிறான். அப்போது புஷ்பத்துக்கு ஒரு ஏத்தம். இந்த புஷ்பயாகம் நம்ம சன்னதியில் இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிராட்டியும் கண்ட்ரோலை பண்ணுறாருனாக்கா, ஒவ்வொரு வாட்டியும் அடி எனக்கு வந்து புஷ்பயாகத்தன்னைக்கு தான் சுவாமி வந்து சொல்லுவார், சுவாமி இன்றைய தினம் தேவை இருக்குது அப்படின்வார். ஆக இந்த புஷ்பத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரியாழ்வார் பாசுரத்தை வச்சு போன வருஷம் அனுபவித்தோம். ஆனால் இந்த வருஷம் எப்படிட்டா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த புஷ்பத்தினுடைய பெருமையாகப்பட்டது அவள் தன்னிச்சையாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டாளும் சொல்கிறா, என் இஷ்டப்படி நான் பண்ணலை, என் முன்னாடி இருக்கிறவா என்ன செய்ததோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்றான். இவ்விடத்தில் தாயாராகப்பட்டவள், இந்த பிராட்டியாகப்பட்டவள் பெருமானுடைய கடாட்சத்தை பெறணும், ஆழ்வார் ஆச்சாரியுடைய கடாட்சத்தை பெறணும். இதன் வெளிப்பாடு 2-3 விஷயத்தை இங்கே அப்படியே சாதிக்க போகிறேன். புஷ்பம் அப்படின்னு முதல்ல யார் அதுக்கு ஏத்தம் கொடுத்தது? பெரியாழ்வார் தானே. பெரியாழ்வார் கிருஷ்ணன் நினைக்கிறார், அந்த மாலாங்காரனுடைய திருமாளிகை வாசலுக்கு போயிட்டு எனக்கு புஷ்பத்தை கொடு, இந்த மாலை எனக்கு கொடு, கம்சனுக்கு அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே அவ்விடத்தில் விண்ணப்பம் பண்ணதாக ஒரு சரித்திரம். அதனுடைய வெளிப்பாடு புஷ்பத்துக்கு ஏத்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆழ்வார் என்ன பண்ணார், நந்தவனத்தை அமைச்சார். அந்த நந்தவனத்தின் வாயிலாக புஷ்பத்தினுடைய கைங்கரத்தை தொடர்ந்தார். ஆக என் இஷ்டத்துக்கு நான் எதுவும் பண்ணல, எனக்கு முன்னால் இருக்கிறவா என்ன செய்திருக்காளோ அதுதான் அடியேன் இவ்விடத்தில் செய்தேன் அப்படின்ட்டு ஆண்டாள் வந்து சாதிச்சாலாம். அப்படி சாதிக்கும் பொழுது அவளுடைய அவதார பெருமை, அதாவது திருநட்சத்திர தனியன்னு சொல்லுவாள். கற்கடே பூர்வ பங்குழியாம் துளசீகான நோத்பவாம் பாஞ்சே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகீம். இது பிறப்பினுடைய தனியன். இவளை பெருமைப்படுத்தும் பொழுது செந்தமிழ் செல்வியோ அல்லது சர்வாங்க சுந்தரியோ ஞான சுந்தரியா இல்லது பக்தி சுந்தரியா, அதுவும் இல்லாமல் பாவன சுந்தரியா, ஏன்னா பாவனை தானே பாவிக்கிறாளோ இல்லையோ. திருவாய்ப்பாடிய அங்கே இருக்கிறவாளாம் எப்படி இருக்கிறாளோ அதுபோல தன்னை பாவித்து தானே ஸ்ரீவில்லிபுத்தூரை தொடக்கமாக தன்னுடைய விஷய தர்த்தங்களை அற்புதமாக ஏற்படுத்தி காட்டினான். அப்பேற்பட்ட சுந்தரி யாரை மணந்தாள்? எம்பெருமானாய். முதலே சொல்லிடுறா, மானிடை தவிர நான் யாரையும் மணக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது ஒரு பக்கம் விட்டு அவருடைய பிறப்பு வளர்ப்பு, அவருடைய காதல் செய்த விதம். இவ்விடத்தில் காதல் என்ற வார்த்தைக்கு பக்தி. பெருமாள் கிட்ட தன்னுடைய மனசை பறி கொடுத்துருக்கான். அதனுடைய வெளிப்பாடு அதுதான் அவளுக்கு லட்சியமாகவும் கருதப்பட்டது. கேட்குறாளாம், பெருமாள் கிட்ட கேட்குறா, இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கா, பூதேவி நாச்சியார் இருக்கா, எல்லாருமே இருக்காளாம். அப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர் ஒரு வார்த்தை கேட்குறா. யாரை பார்த்து? பெருமாளை பார்த்து கேட்குறா. இந்த தேவி கேட்குறா, சரி அவனா ஓடி போயிடுறிய, கூப்பிட்ட உடனே ஓடி போயிடுறேன். அந்த பக்கம் பார்த்தாக்க தாய்க்காட்டை விளையாடிட்டு இருக்க கஜேந்திரதாசன் கஜேந்திரன் கூப்பிட்றான்னு பாதியே காட்டத்தை கழிச்சிட்டு ஓடி போயிட்டேன். சரி அதுதான் பரவாயில்ல ஏதோ இதுன்னு. ஆனால் உன்னுடைய பக்தாக்கள் கூப்பிட்டா மட்டும் இந்த வைகுண்டத்துலேருந்து அவசரமாக இறங்கி ஓடி போயிடுறிய, இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு 3 விஷயம் இருக்குது அப்படின்னு பெருமாள் சாதிச்சாராம். அந்த 3 விஷயத்தையும் என்னென்ன விஷயம் அதை நம்ம பார்க்க போகிறோம்.
தன்னுடைய விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது நான் எப்படி சேதனர்களோடு நெருக்கமாக இருக்கேன்? அதுக்கு ஒன்று, பாமாலையை பாடணும், பூமாலையை சூடணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 10 பாசரத்தில் அவர் இது பாசரத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுறார். என்னை பற்றி அர்ச்சிக்கணும், என்னுடைய நாமாவை பற்றி சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் செய்யணும், ஆத்மாத்மாக என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். இது பெருமாள் சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறா, அந்த காலத்தில் இந்த மாதிரி செல்லோ எழுத்தோ எதுவும் கிடையாது. என்ன பண்ணுவா, ஸ்திரீகள் சொன்ன உடனே கடைக்கு போகும்பொழுது முக்கியமான விஷயத்தை ஏதாவது மற்றலாம் 3 முடிச்சு போட்டுப்பான், 3 இல்லை முடிச்சு போட்டுப்பான். ஆனால் பெருமாள் 3 சொன்னார் இல்லையோ, கப்புன்னு ஆண்டாள் என்ன பண்ணா, கப்பன்னு முடிச்சு போட்டுட்டு பூலோகத்தை நோக்கி புறப்பட்டு வந்துட்டா. ஏன்னா ஜனங்களையும் மற்றவாளையும் ஆசிரிக்கிறதால நீ ஓடி போறிய, அதே மாதிரியா அதே இடத்துல இருந்து ஒன்றை நான் கவரணும் அப்படின்ட்டு பிராட்டினுடைய ஆசை. அதன் வெளிப்பாடு அவளுக்கு ஒரு விஷயத்தை மனுஷாவுக்கிட்ட கொண்டு சேர்க்கணும். 2வது தத்துவ தரிசின்னு பேர். கிருஷ்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் ஒப்புமைப்படுத்த பார்க்கும் பொழுது கிருஷ்ணன் 700 ஸ்லோகங்களை சம்ஸ்கிருதத்தில் சாதிச்சிட்டு இருக்கார். அப்படி 700 ஸ்லோகமும் சம்ஸ்கிருதத்தில் சாதிச்சதுனால அர்ஜுனனுக்கே எந்த அளவுக்கு புரிஞ்சுதோ தெரியாது. கடைசியில் தான் சொல்கிறார் சர்ம ஸ்லோகத்தை சொல்லும்போது, என்னை பற்று என் திருவடி பிடிச்சிக்கோ, உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் திருப்பாவையில் என்ன பண்ணா தாயார், 30 பாசுரம் தமிழில். இப்போ சுவாமி சகசநாம பாராயணம் பண்ணுவார், அதுக்கப்புறம் அர்ச்சனைகள் ஆர்த்திகள் பண்ணுவார், வேதங்கள் சேவிப்பா. அப்போ வேதங்கள் சேர்க்கும்போது கீழே இருக்கிறவாள் அங்கேருந்து சேர்க்கும்போது விஷேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்த தேவாவஸ்த விதா பிரார்பயரோஷேஷதமாய கர்மன சாமி எதுமா வந்துடும் சொல்கிறார் இல்லையா? சொல்கிறான்னு மட்டும் புரியுது. ஆனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அதுக்கு கேட்டோன்னே ஆஹா இதுதான் பெருமாளை பற்றி சொல்கிறான் இல்லையா? ஆக சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழத்துக்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரியா சூடிக்கட்டு நாச்சியார் நம்மளுக்கு 30 பாசரங்களை கொடுத்துருக்கான். 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. அந்த 4000 பாசரத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் ஒவ்வொரு எழுத்தின் வாயிலாக 30 பாசரத்தில் 4000 கொடுத்துட்டு போயிட்டா தாயார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தத்துவ தரிசியும் எதனால திருப்பாவையில் கிரியா விசேஷங்களான கர்ம ஞான பக்தி பிரபக்தியை மோக்ஷோ உபாயமாக என்று சொல்லாமல் பகவானே உபாயம் என்று சொன்னவர் தாயார், சூடி கொடுத்த நாச்சியார். அவனுடன் கூடியிருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம் என்று தெளிவாக சொல்லதுனால தான் அவளுக்கு தத்துவ தரிசி என்கிற அற்புதமான ஒரு திருநாமம். கிருஷ்ணன் சொல்ற, என்னை பிடி, எனக்கிட்ட சரணாகதி, உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். ஆனால் இவ எப்படி இல்லையே, எவ்வளோ ஈஸியாக உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உங்ககிட்ட சரணாகதி அடையணும், அதன் மூலமாக எனக்கு கடாட்சத்தை பெறணும். அதனால தான் திருப்பாவையில் இவளுக்கு ஒரு ஏத்தமும் தத்துவ தரிசி என்கிற அற்புதமான ஒரு திருநாமம். இதில் அடியே நீ எடுத்து சாதிக்க போகிற விஷயம், ஆண்டாளுடைய மகாத்மயத்தில் ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஒரு அற்புதமான விஷயத்தை விடுத்து சாதிச்சிருக்கார். கோதாவை பற்றி. கோதா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கான். இதில் 2 விஷயத்தை சுவாமி விடத்தில் சமர்ப்பணம் பண்ணுறார். ஒன்று காம் தாதி இதி கோதா, ஒன்று காம் ததே இதி கோதா, 2 விஷயத்தை சொல்கிறார். முன்னால் தான் சொன்னேன் சம்ஸ்கிருதத்துக்கு தமிழுக்கும் எப்படின்னு, இன்னும் சாமம் தாம் தாம் சொல்கிறாரு அப்படின்னு. அதுதான் இவ்விடத்தில் இந்த தாம் காம் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல வாக்குன்னு அர்த்தமா தமிழில். காம் தாதாரி ஹிதி கோதா முதல்ல சொல்லியிருக்கா. இதுக்கு பிராட்டினுடைய விளக்கம் என்ன? அவள் நல்ல வாக்கை கொடுப்பவள். அடுத்ததாக அவளை சேமிப்பதனாலையும் வழிபடுவதனாலையும் அவருடைய பாசரங்களை எடுத்து இயம்புவதாலும் அவருடைய விக்கிரக ஸ்வரூப லட்சணத்தை நாம் அனுபவிக்கப்படுறதுனாலையும் இதன் வாயிலாக வழிபடுறோம் இல்லையா? ஆக சேதனராகிய நமக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல வாக்கையும் கொடுப்பவள் பிராட்டி. இதுதான் முக்கூர் லட்சுமி சுவாமி லட்சுமி நரசிம்ம சுவாமி இந்த விஷயத்தை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கான். 2வது அப்படிப்பட்ட கோதா மால், 3 விதமான மால். ஒன்று திருமால், அடுத்தது மாலை, அடுத்தது
பாமாலை, அவளும் மாலை. ஆக இந்த இடத்துல பாமாலையை பாடி பூமாலையை சூட்டினாள் எம்பெருமானாருக்கு. ஆக இந்த திருமாலை அடைய மாலையையே தூதுவனாக அனுப்பினான். இந்த தூதுவனாக அனுப்பும் பொழுது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நாரைவெளி தூது, அந்த ஏதோ தூதுலாம் ஆழ்வாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கான். ஏன் இப்பேற்பட்ட சுடி கொடுத்த நாச்சியாரியே 2 பிரபந்தங்களை நம்மளுக்கு அற்புதமாக சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. ஒன்று நாச்சியார் திருமொழி 143 பாசரங்கள், அடுத்ததாக 30 பாசரங்களான திருப்பாவை. இந்த நாச்சியார் திருமொழியில கூண்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்று இல்லையா, கிளியே கூண்டுக்குள்ளேருந்து கோவிந்தா கோவிந்தான்னு. இதே திருப்பாவை பாசத்துல அடுத்த மாசத்துல அனுபவிக்கும் பொழுது அந்த ஆயர்பாடியில் இருக்க பெண்ணெல்லாம் பெருமாளை பார்த்து கேட்கலாம், உன்னை மாதவான்னு சொன்ன, கேசவான்னு சொன்ன, இப்படிலாம் கூப்பிடும்போது உனக்கு திருப்தி இல்லை போட்டுக்கு, கோவிந்தா அப்படின்னு கூப்பிடும்போது தான் உனக்கு சந்தோஷம் போட்டுக்கு. ஆகினால இனிமேல் கோவிந்தா கோவிந்தாவே அப்படின்னு கூப்பிடுறோம். அதனால தான் நம்ம இதை பண்ணாலும் என்ன பண்றோம், கோவிந்தா. ஆக இப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை இதன் மூலமாக நம்ம அனுபவிக்கின்றோம். இவளின் 3 முடிச்சின்னு சொன்னா இல்லையா, முதல் 10 பாசரத்துல பெயரை பாடுதல் இல்லையா, நாராயணா நாராயணனே நமக்கே பறை தருவான். அடுத்ததை பார்க்கணும்னாக்கா ஒவ்வொரு 3வது பாசத்தை பார்க்கும்பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஆழிமலை கண்ணா இல்லையா, இப்படி பேர்களுக்கு முதல் 10 பாசத்தை முதல் முடிச்சான். 2வது முடிச்சு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேசவா நாராயணா மாதவா மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா, எப்பேற்பட்ட திருநாமங்கள். இந்த திருநாமங்களால நீ அர்ச்சிக்கணும். அதுதான் நாம சங்கீர்த்தனத்துக்கு கலியுகத்துல ஏத்தம். இது 2வது 10 பாசரத்துல. 3வது 10 பாசரத்துல இவ்விடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் செய்தல். கேள்வி கேட்பா, இந்த ஒவ்வொரு பாசத்தையும் நம்ம உபன்யாசத்தில் அனுபவிக்கும் போது அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் உள்ள தூங்கிட்டு ஒரு கேள்வி கேட்பா, 10 பதில் சொல்லுவா. ஆயர்பாடியிலும் வெளியில வந்துட்டு அந்த கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போகும்போது வாயில் காப்பான், தோரண வாயில் காப்பான், இவாள்கிட்ட வாதாடுற விஷயம் இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சோம்னாக்கா ஆண்டானுடைய பெருமையை நம்ம மனப்பூர்வமாகவும் ஆத்மாத்மாகவும் அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். இப்படி 3 விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய இவோ தன்னுடைய ஆழ்வார்னு பார்க்கும்போது நம்ம பெரிய ஆழ்வார் புஷ்ப கைங்கத்துக்கு ஏத்தம் கொடுத்தோம்னு சொன்னோம். ஆழ்வாரை பார்த்துட்டு ஆச்சாரியன் விட்டுற முடியுமா? அப்ப ஆச்சாரியன் பார்க்கும் பொழுது புஷ்ப கைங்கரத்துக்கு ஏத்தம் கொடுத்தவர் யார்? திருக்கச்சி நம்பிகள் இவ்விடத்தில். ஏன்னா பொந்தமல்லியிலேருந்து புஷ்பத்தை நீ சமர்ப்பணம் பண்ண அவர் இஷ்டத்துக்கு பண்ணல. அவ்விடத்திலும் பக்கத்தில் இருக்க திருமழிசை ஆழ்வாரினுடைய தூண்டுதலின் பேரில் திருக்கச்சி நம்பிகளை, அவருக்கு திருக்கச்சி நம்பிகள் பேர் அவ அப்பா அம்மா வச்சது கிடையாது, பார்கவ பிரியர். திருக்கச்சி நம்பின்ற பேர் வச்சதே நம் வரதராஜ பெருமாள் தான். அவரை தூண்டுறார், நீ போய் பெருமாளுக்கு புஷ்பம் கைங்கரியம் பண்ணு. அதனால தான் ஆணிரை மேய்க்கு நீ போதி அருமருந்தாவதறியாய் காணகமெல்லாம் தெரிந்து உன் கரிய தெரிமேனி வாட பானையில் பாலை பருகி பத்தாதார் எல்லாம் சிரிப்பர் தேனில் நினிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் மல்லிகைப்பூ சூட்டவாராய் இருவாட்சி பூ சூட்டவாராய் இப்படி பாதிரி பூ சூட்டவாராய் ஒவ்வொரு புஷ்பத்துக்கு ஏற்றம் செங்கழி நீர் சூட்டவாராய். அந்த பெருமாள் தேவராஜ பெருமாள் படுத்துருக்கார், உள்ள இருக்கார். ஆனா திருக்கச்சி நம்பிகளுக்கு கேள்வி கேட்கிறார், ஓய் நீர் வாரம் அப்படின்னாராம். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கும்போது இது யாரா இது ஒசரமா ஒரு உருவம் பாதராத்திலிருந்து வான் கூப்பிடுறது ஒண்ணுமே புரியலையே, இந்த திருக்கச்சி நம்பிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது சேனை முதல்வனுடைய மறு அவதாரம் தான் திருக்கச்சி நம்பிகள். இந்த வைஷ்ணவத்தை மேல்கொண்டு வளர்க்கணும், தொய்ந்து போயிட்டு இருக்குது. இருக்கிற யாரையும் வைகுண்ட வாசன்னா சொல்றார், நீர் போய் அவ்விடத்தில் திருக்கச்சி நம்பிகளாக அவதரித்து இவ்வாளை திருத்தி பண்ணிக்கொண்டு, இது பெருமாளுடைய கட்டளை. அதனால இவ்விடத்தில் திருக்கச்சி நம்பிகளாகும். சரி, அவர் என்ன பண்ணார், பூந்தமல்லியில் நடந்து வந்து வரதராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார். அப்போ புஷ்பத்திற்கு எப்பேற்பட்ட ஏற்றம். அதனால்தான் பாமாலையா பூமாலையா, அப்போ பூவுக்கு ஏற்றம் பாமாலையா. அந்த பாமாலை பாடின பிராட்டியால தான் 2த்துக்குமே ஏற்றம். அவன் மூலமாக நம்ம அறியக்கூடிய விஷயங்கள் என்ன,
பெருமாளை பற்றி சேவிக்கணும், நல்லதையே பேசணும், பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்ணணும். இவர் கைங்கரியம் எப்படி இருக்கணுமா? இப்போ சுவாமி இன்னைக்கு இந்த கைங்கரியம் பண்ணுறாருன்னா நீங்கள் பண்ணுங்க நான் பண்ணுங்கல்ல, சுவாமி தன்னிச்சையாக நம்முடைய கோபாலன் சுவாமி சொல்லி அவருடைய 2 பேருமே இந்த கைங்கரியம் பண்ணும்பொழுது இந்த பெருமாள் மன உகப்பிற்கு கார்த்திகை மாதம் 4 வாரம் பண்ணுறாளோ இல்லையோ, ஒரு நாள் வந்து இசையினால் மயங்கிறாரோ இல்லையோ பெருமாள், வரதராஜ பெருமாள் இசை அமைச்சு, எந்த இசை? திருவாயுமொழியும் பிரபந்தத்தை அவ்விடத்தில் அனுப்பிச்சு ஆள வந்தார் சொல்ற, நீ போய் ராமானுஜர் கூப்பிடுவான். அப்போ இவ்விடத்தில் இசைக்கு பெருமாள் மயங்கினார்ன்ற விஷயத்த இங்கே இருக்கிற நரசிம்மர் அதுதானே வாசுவோம், அதுதானே இவ்விடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன? திருமஞ்சனம் முடிகிறது, இசை, பரதநாட்டியம் இல்லையா, பிரபந்தங்கள் சேவிக்கிறது. ஆக இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த திருக்கச்சினமிகள் பெருமாள்கிட்ட போறார். வரதராஜ பெருமான் கிட்ட போன உடனே 6 மாச கைங்கரியம் பண்ணதின் வெளிப்பாடு உவந்தோம் நம்பி அப்படின்னு திருக்கச்சினமிகள் கிட்ட அச்சை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் யாருமே பேச மாட்டார். ஆனா இவர் கேட்கிறார், நான் சூதரனாச்சே என்கிட்ட பேசலாமா? திருக்கச்சினமிகள் கேட்கிறார். அதுக்கு பெருமாள் சொல்றார், ஓய் உமா அவதரிக்க வச்சதே நான் தான், உமா வர வச்சது என்ன காரணம் எனக்கு தெரியும், நீ பாட்டு ஆளவட்ட கேட்கிற சமர்ப்பணம் பண்ணு. ஆக அச்சை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் இவ்விடத்தில் திருக்கச்சினம்பி கிட்ட பேசினார். அந்த பக்கம் இருக்கட்டும், இந்த சூடி கொடுத்த நாச்சியார் இவர் எப்பேற்பட்ட ஏத்த இவ்விடத்தில் தனக்கு பெருமாளுடைய கடாட்சம் வேணும், பெருமாளை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இதுலேயும் ஆசை கிடையாது, பற்று கிடையாது. தோப்பனார் தன்னுடைய குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறான்னு இந்த காலத்தில், அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அறிவு என்னும் பொக்கிஷம் ஞானம், உனக்கு ஞானம் வரணும், ஆச்சாரியனுடைய திருவடி பற்றினால் ஒழிய ஞானம் கிடைக்காது. அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் நான் சொல்ல, ஆச்சாரியனை பற்று, அவங்ககிட்ட சமாஷணம் பண்ணிக்கோ, தத்துவ புருஷார்த்தங்களை தெரிஞ்சுக்கோ. அப்போ தத்துவ புருஷார்த்தங்களை கிருஷ்ணனை காட்டிலும் சுடி கொடுத்த நாச்சியார் ஈஸியா ரீச் பண்ண வச்சிருக்க நம்ம கிட்ட. அவர் கட்டளை எழுறார், இந்த பார் என்னை வந்து காலப்படி சரணாகதி மோட்சத்துக்கு. இவ அப்படி சொல்லலையே, அப்பேற்பட்ட நாராயணனே நமக்கே பறைத்தருவான். எப்படி? வாயினால் பாடி மனத்தினால் சிந்தி. உன்னுடைய எண்ணங்களும் வெளியிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு. இவ்விடத்தில் சுவாமி சொன்ன உடனே எந்த வேலையாக இருந்தாலும் உதறிடுவேன். காரணம் என்னன்னாக்கா, அடியனுக்கும் நம்ம இடத்தில் அக்காரக்கணியானுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் இது நிசுமன் சன்னதி இல்லையா, இந்த நரசிம்மரை வந்து பார்க்கணும், தாயாரை வந்து பார்க்கணுன்ட்டு ஒரு கார்த்திகை மாதம் தொடக்கத்துலேருந்து ஒரு ஆசை. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு 4வது வாரத்தில் தான் அடியணும் இவ்விடத்தில் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சரி, இந்த உபய வேதாந்த கிரந்தமாலை இதில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் நம் உந்தமூர் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வீரராகவாச்சாரியார் சுவாமி இயற்றிய பிரபந்த ரக்ஷகை என்கிற அந்த ரக்ஷகையிலிருந்து அடியன் தனியன் மூலமாக ஆண்டாளின் பெருமையை இவ்விடத்தில் சிறிது நேரம் விளக்கலாம் என்று ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளின் சம்பந்தத்தின் பேரில் அதனை தொடங்கலான் இருக்கேன். சரி, பூமாலையா பாமாலையான்னு சொல்லியாச்சு. பெரியாழ்வாருடைய திருமொழிக்கு அடுத்தாற்போல் திருப்பாவை, அதுக்கப்புறம் நாச்சியார் திருப்பதி. இந்த சீக்வன்ஸில் பிராட்டிக்கு இடம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 10 பாசரத்தை பாடி அமலநாத பிரான் அடியார் கெண்ணையாட்படுத்தம் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கிடவன் விமலன் நின்மலன் நீதி வாழவன் நீன்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து கண்ணில் ஒன்றன ஒக்கின்னதே. அப்படி திருப்பாணாழ்வார் 10 பாசரத்தை பாடி அந்த அரங்கனுடைய திருவடி பற்றி உண்டார். நான் சுடி கொடுத்த நாச்சியார் திருமொழி 143 பாசரங்களும் திருப்பாவை 30 பாசரங்களின் வாயிலாக அரங்கனை கைப்பிடித்தார். எப்படி? நம்ம பெருமாள் நம்ம சம்பிரதாயத்திலாம் தாயாரும் பெருமாளும் நேரில் வா உன கூட்டு உட்காரிச்சுன்னு சொல்ல மாட்டார். கனவுல ஒருவர், ஆச்சாரியின் வாயிலாக ஒருவர், அர்ச்சகமுக்கேன ஒருவர், ஹசிரி வாக்கின் வாயிலாக ஒருவர். இன்றைய மட்டுமல்ல, சோழசிம்மபுரத்துலையும் சரி, எல்லா திவ்யதேசத்திலையும் சரி, ஏன் திருக்கச்சினம்பிகளை எப்படி கூப்பிட்டார்? கனவுல தான் வந்து கூப்பிட்றார். ஓய் என் பரிசத்திலிருந்து உமக்கு மனோரதப்படி எரியும்னாராம், இருந்துப்போம் அப்படின்னாராம் திருக்கச்சினம்பிகளை வரதராஜ பெருமாள். ஆக பெருமாளே கனவுல வந்து நம்ம கூப்பிட்றான்னாக்கா அதை நமக்கு கடாட்சமாக நினைக்கணும்.
இவ்விடத்தில் இந்த தாயார் நம்முடைய கோபபெற்ற சுவாமிக்கு கனவுல வந்தார். நம்ம பெரிய தாயார் இந்த வருஷம் கனவுல அடுத்த வருஷம் இங்கே வந்து சேர்ந்துட்டான். ஆக இந்த கடாட்சமாகப்பட்டது எல்லார்கிட்டையும் கிடைக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஆண்டாள் அருளி செய்தது அந்த திருப்பாவைக்கு 3 தனியன்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீலா துங்கஸ்தனகிரிதடி சுத்தமுப்போத்ய கிருஷ்ணம் பாராத்வயம் ஸ்வயம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சரசிதிகிலிதம் யா பாலா கிருத்ய புங்கதே கோதா தஸ்ஸை நமயிதமிதம் பூயஹே வாஸ்து பூயஹா. இந்த தனியன் வந்து பட்டர் அருளி செய்திருக்கார் சம்ஸ்கிருதத்தின் வாயிலாக. அதாவது இது திருப்பாவையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை வெளிப்படுத்தியதாக அமையப்பட்டிருக்கிறது. இவருக்கு அடுத்தாற்போல் தமிழில் சாதித்தவர் நம் உயகொண்டார். இதை இந்த பூர்வ அர்த்தத்திற்கு திருப்பாவை அருளினவள் என்பதுதான் இதனுடைய கருத்து. பூமாலையில் அவன் சிக்குண்டான், அதனால இந்த பாமாலைக்கு கட்டுண்டான். நம்ம விஞ்சமூர் சுவாமி இந்த சுவாமி சாதிக்கும் போது நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்க. நம்ம சொல்றோம் தாயார்கிட்டயே எப்பேற்பட்ட பிரிவு பெருமாளுக்கு ஆண்டாள்கிட்டயே வரணும். அதை சுவாமி சிம்பாலிஷாக சில விஷயங்களை அற்புதமாக ட்வில்ஸ் பண்ணி காட்டி சொல்லியிருக்கேன் கிரந்தத்துங்கள்லாம். அதெல்லாம் நம்ம கிரந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஆச்சாரியின் அனுகிரகம் வேணும், பெருமாளுடைய கடாட்சம் வேணும். இதை தெரிஞ்சுக்கக்கூடிய பெரியவானுடைய இதுவும் நம்மளுக்கு இருந்தால் தான் இதெல்லாம் அனுபவிக்கப்படும். ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஏன் திருத்துழாய் பிடிக்கணும்? அதை நம் சுவாமி எப்படி சாதிக்கிறார்னா, நம் தேசிகன் துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே அப்படின்னு சாதிச்சிருக்கார். அது எப்படி அருள் செய்திருக்கார்? பெரியாழ்வாருடைய அந்த திருத்துழாய் நந்தவனத்தில் தோன்ற அவராலே கோதை என பெயரிட்டு பரிவுடன் வளர்க்கப்பட்டவள் தான் ஆண்டாள். தான் பூமி பிராட்டியின் அவதாரமானபடியாலே எம்பெருமானையே காதலுற்று அவனுடைய ஓப்பிற்கு தக்கவாறு தன்னை அலங்கரித்து வருபவளாய். இப்போ நம்ம இங்கே வெளியில் வரணும். வெளியில் வரும்போது புருஷனிடம் சீக்கிரம் ரெடி ஆகிடுவான். ஸ்திரீகள் கொஞ்சம் லேட் ஆகும். டெய் அடிச்சுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குல்ல. புஷ்பத்தை வாங்கணும், தலையில் வச்சுக்கணும் இல்லையா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கணும், எவ்வளோ இருக்கு இல்லையா. அது நியாயம்தானே, அதை நாம் அனுபவிச்சு தானே ஆகணும். ஆனால் இவ்விடத்தில் இந்த புஷ்பத்தை அலங்கரிக்கக்கூடிய பிராட்டினுடைய மகிமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது அவருடைய மன உகப்புக்காக தான் பிராட்டி இருந்திருக்கா. ஆழ்வார் புஷ்பத்தை தொடுத்தார், மாலை தொடுத்து வச்சுட்டார் சன்னதியில். இப்போ என்ன பண்ணா, சின்ன குழந்தை தானே, குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் போட்டுருது, புஷ்பத்தையும் திருத்தலையும் திருமுடியில் அணிஞ்சுன்றது. பல நாட்கள் நடக்கிறது போடுது. ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்தார், ஆஹா இப்போ ஏற்பட்ட அபச்சாரம் போட்டுது, என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த குழந்தை இப்படி பண்ணிவிடுத்த, பெருமாளுக்கு சாத்த வேண்டிய மாலையை இவன் சாத்தின்ட்டோல, இது எப்படி அப்படின்னு இவள் சூடிக்கொண்டாளே அப்படின்ட்டு அன்றைக்கி வெறுமனே எடுத்துட்டாராம். பெருமாள்கிட்ட அந்த புஷ்பத்தையே எடுத்துமே சாத்தலை, மாலையும் சாத்தலை, சன்னதிக்கும் போல, இந்த பொண்ணு இப்படி பண்ணிவிடுத்தேன்ட்டு மன வருத்தத்துடன் வெறுமனே எடுத்துட்டாராம். உடனே அடியன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சாதிச்சானோ இல்லையோ, கனவுல தான் ஒருவர் பெருமாள்னு பிரத்யட்சமாக இரவில் சொப்பனத்தில் எம்பெருமான் அவருக்கு எழுந்தருளி உமது பெண் சூடி கொடுத்த மாலையே காணும் நமக்கு போக்கியமாக உள்ளது அப்படின்ட்டு பெரிய பெருமாள் திருவாயுமொழிந்து சாதிச்சிட்டார் பெரியாழ்வாருக்கு. அது மட்டுமா, இப்படி சொல்லிட்டு பிரதிதினமும் அவள் சூடி கொடுத்த மாலையை எனக்கு கொண்டு வரணும். சரியா போச்சு. அவர் சாத்தினா குழந்தை எடுத்து சாத்தினது, உடனே அதனுடைய கவருக்கு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குழந்தை என்ன பண்ணா, ஆண்டாள் திருமுடியில் சாத்தின்ட்டான், திருத்துழாயையும் புஷ்பத்தையும் சாத்தின்ருக்கா, கழுத்துலையும் சாத்தின்ருக்கா. இவர் எடுத்துகிட்டு போய் சாத்தணும், டெய்லி போகுமா. மறுநாள் இவர் சொல்லிட்டாரோ இல்லையா பெருமாள், இந்த புஷ்பம் வர வரைக்கும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காராம் பெரிய பெருமாள். என்ன சொல்லிட்டார், நம்ம தான் க்ரீன் சிக்கல் கொடுத்துட்டுமே. அப்போ பெரியாழ்வார் எப்போ எடுத்துன்னு வருவார், காத்துட்டே இருக்காராம். புஷ்பம் வந்த உடனே இவர் சாச்சுட்டார்.
சாத்தின பிறகு அப்ராகிருதமான ஒரு வாசனை, புஷ்பத்துக்கே வாசனை அதிகம். எப்பேற்பட்ட புஷ்பம் நம்ம சாத்திக்கிற மாதிரி இல்லை, இருவாட்சி, செங்கழுநீர், செண்பகம், மனோரஞ்சிதம் இல்லையா, இப்பேற்பட்ட புஷ்பங்களை சாத்தும். அதையும் மீறி ஒரு வாசனை வந்து பிரதிபலிக்கிறதுனாக்கா அது எதனால? பிராட்டியில் அவர் கொண்டையில் சாத்தினாரோ இல்லையோ, சாத்தும் பொழுது எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய முடி ஒன்று அந்த புஷ்பத்தில் இருந்திருக்குது. அதை திருமேனி பெருமாள் மேலே சாத்தின பிறகு அப்ராகிருதமான வாசனை வந்து ரொம்ப பிரதிபலிக்கிறதா. அந்த வாசனைக்கு பூமாலை வாயிலாக பாமாலையை பிடித்து கொண்டு கட்டுண்டான் இல்லையா, மால் பூமாலைக்கு கட்டுண்டான். இந்த பாமாலை மூலமாகத்தான் அது நடக்கிறது. இவதான வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஆக இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் சாதாரணப்பட்ட மனுஷா நம்ம பூ மேலே ஆசைப்படுவோம், சாத்திப்போம். ஆனால் பிராட்டி அப்படி இல்லை, அவனுடைய மன உகப்பிற்காக நித்தியப்படி சாத்தின்னு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அவளுக்கு பிடிக்கிறதோ அப்படி சாத்தின்ட்டான். ஆக பெருமாளுடைய மன உகப்பிற்காகத்தான் புஷ்பத்தை தான் சரித்து கொண்டு அலங்கரித்தாலே ஒழிய நம்ம மாதிரியா வந்து நம்ம ஆசைக்கோசரம் நம்ம எடுத்து பூட்டு சாத்திக்கிற மாதிரி பிராட்டி விடத்தில் சாத்திக்கலையா. இதனை நம் தேசியன் எப்படி சாதிச்சிருக்கார் தெரியுமோ, துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே அப்படின்னு அற்புதமாக சுவாமி சாதிச்சிருக்கார். நந்தவனத்தில் அவதரித்தவளுக்கு திருநாராயணனுக்கு ஆன திருத்துழாயில், அதாவது அதன் மூலமாக பறிக்கப்பட்ட புஷ்பத்தையும் திருத்துழாயும் அதாவது ரொம்ப விருப்பத்தோடும் பிரீத்தியோடும் பகுமானத்தோடும் இருக்கிறதுனால அவளுக்கு ஊற்றம் அதிகம் அப்படின்னு சாதிச்சுட்டாலாம். இந்த பாசரத்தில் ஹத்யா பயந்தி அப்படின்ட்டு பட்டர் சாதிச்சாரோ அந்த நீலா துங்க தனி இல்லை. இந்த அத்தியாபயந்தி அப்படின்னாக்கா தெரிவித்தல், விண்ணப்பித்தல், இதுதான் அர்த்தம். இங்கே என்ன தெரிவிக்கிறா, என்ன விண்ணப்பம் பண்ணுறா, அதை பார்க்கும் பொழுது தூங்கும் பிள்ளைகளை எழுப்பி ஆச்சாரியன் அத்தியனம் செய்வது போல். இப்போ இந்த சிறார்கள்லாம் இருக்கா, இந்த குழந்தைகள் பாடசாலை இருக்குது, பாடசாலையில் வாசிச்சுட்டு இருக்குது. பின்மால இங்கேயாட்ட 8:30 மணிக்கு 9 மணிக்கு டவுன் பஸ் வந்து ஸ்கூல் பஸ் வந்து பசங்களை கூட்டு போகிற விஷயம் கிடையாது. இவ பாடசாலையில் படிக்கும்போது பின்மால 3 மணிக்கு வாத்தியாசம் எழுத்துருவார். வாங்க நித்திய கர்மானுஷ்டானத்தை கடைபிடிக்கணும். சின்ன குழந்தை தூங்குற குழந்தை எழுத்து ஆழ்ச்சின்னு போய் புஷ்கரணியில் தீர்த்தாமாட வச்சுட்டு நித்திய கர்ம அனுஷ்டானத்துக்கெல்லாம் முடிக்க வச்சுட்டு வேலை என்ன பண்ணுவா, வர வழியில் வரும்போது விஷயத்தோர்ஜேத்வா சொன்னோம் இல்லையா, சாதிச்சானோ இல்லையோ, அதுபோல வேதங்களையும் அதனுடைய சாரம்சத்தையும் ஸ்தோத்திர ரத்தனத்தையும் தொடக்கமான சில கிரந்தங்களை சுவாமி ஆச்சாரியர் சேவிச்சுனே இருவா, பசங்க கேட்டுனே காது கொடுத்து கேட்டுனே இருவாளாம். இதுதான் அத்தியனம். அப்படி பாடசாலையில் பசங்களை எழுப்பி அத்தியனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி ஆச்சாரியன் செய்விப்பது போல தன் பூமாலையிலேயே கட்டுண்டானை பாமாலைகளை சமர்ப்பித்து நானே பூமி சொல்கிறா பிராட்டி. ஸ்ரீ பூமி லீலா சமேதன் அப்படின்னு எனக்கு பேர் நீதான் கொடுத்த சொல்லியாச்சு. சரி என்ற விருத்தம் மட்டும் கொண்டு பெரிய பிராட்டியாருக்கு அடுத்தவளாக இருக்கக்கூடிய என்னை விட்டுட்டு நீ ஆயர்பாடியில் போய் பாமர ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த நீலை என்று அழைக்கக்கூடிய நப்பெண்ணையனுடைய சுகபோகத்தில் இருக்கிய அவன் மலத்தட்டில் படுத்துன்னு இருக்கிய, இது நியாயமா? ஆண்டாள் கேட்குறா. பெரிய பிராட்டிக்கு அடுத்தவனா நீ என்ன பண்ணா? பூமி பிராட்டி நீலை எல்லாரையும் தாங்கக்கூடியவன், பூமி பிராட்டி என்னை விட்டுட்டு நீலை என்கிற நப்பினை கிட்ட போய் நிற்கிய, இது தகுமா? இது நியாயமா? அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான் பெருமாளை பார்த்து. அது மட்டும் இல்லை, கண்ணனை எழுப்பி ஓதுவித்தால் போலும் நினைப்பூட்டினாள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் செய்து கொண்டாள் என்பதுதான் இதனுடைய பரமார்த்தம். இதனுடைய பரமார்த்தம் ஹத்யா பயந்தி. இந்த கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா பெரியவாள்லாம் சாதிக்கும் போது ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பதத்திற்கும் பலவிதமான அர்த்தங்கள். இவ்விடத்தில் நீ கிருஷ்ணன் அல்லவா கேட்கிறான் நாச்சியார். கிருஷ்ணனானவன் பூமிக்கு சுகம் அளிப்பவன். சரி, கிருஷிர் பூவாச்சகா சப்தகா நச்ச நிவர்த்தி வாச்சகா என்றல்லவோ சாதித்திருக்கிறார்கள். பூமியில் உள்ள எல்லாரும் உந்தனுக்கு சேஷபூதர்கள். அவர்கள் உனக்கு பணி செய்து பிரீத்தியாகும்படி நீ செய்ய வேண்டும். சரி, அவர்கள் உனக்கு பணி செய்யும்போது
அவள் மனவுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் நீ என்ன பண்ண, அதை விட்டுட்டு அந்த நீலை என்கிற நப்பினுடைய சுகபோகத்தில் அங்கேயே தங்கிட்டேன். அந்த கண்ணு ஒன்று என்ன மறைச்சுடுத்தோ அப்படின்னு கேட்குறான். பதிம் விஸ்லஸ்ய என்று உபனிஷத வாக்கம் சொல்வதற்கு ஏற்றாற்போல் உன்னை சர்வசேஷியாக நினைக்கிறமே, நீ இப்படி பண்ணலாமா பிராட்டி கேட்குறான். அது மட்டுமல்ல, உன்னிடம் தனக்குள்ள சேஷத்துவத்தையும் சிறப்பாக ஆண்டாளை விடத்தில் எடுத்து காட்டுறாள். மேலும் ஒருவேளை நான் வைகுண்டத்தை விட்டு இங்கே ஆண்டாள்னு உருவம் வந்து வேறு உருவம் வந்ததுனால நீ மறந்துட்டியா நான் யாருன்னு தெரியாமல் அப்படின்லாம் கேட்டுட்டு ஆண்டாள் வந்து நினைவுபடுத்துகிறாள் என்று நாம் தேசிகன் இவ்விடத்தில் சாதிச்சிருக்கேன். இதில் பெரிய பிராட்டியின் அம்சம் ஆண்டாளாக இருக்கா, பெரிய பிராட்டின் அம்சம்தான் அப்படின்ட்டு நம் தேசிகன் சுவாமிகள் கோதாஸ்துதியிலையும் தயாசதகத்திலும் அற்புதமாக இங்கே எடுத்து காட்டப்படுறான். கோதாஸ்துதியில் என்ன சாதிச்சிருக்கா, சாக்ஷா க்ஷமாம் என்று தொடங்கி பல ஸ்லோகங்களிலே விளக்கமாக அருளி செய்திருக்கிறார். எம்பெருமான் சர்வஜன் சர்வபௌமான் இல்லையா, இப்படி பட்டக்கொண்டு இருக்கிறதுனால பக்தர்களின் தோஷங்களை கண்டிருந்தாலும் காணாதவன் போல் இருக்கான், நடிக்கிறான்னு சொல்றான். அப்படி நீலை என்னும் நப்பிண்ணையின் போகத்தினால் அவன் கண்களை மறைத்து வைத்தாள் அப்படின்னு சொல்றான். ஆனால் பெருமாளை மறைக்க முடியாது இல்லையா, கிருஷ்ணா வாயை தரன்றான், வாயை திறக்கிறார், ஈரேழு லோகங்களே அவ்விடத்தில் காமிச்சினார். ஆனால் குழந்தை மற்ற ஆளுகளும் தெரியாது, குழந்தை நினைச்சுட்டு இருக்கான். அவன் ஸ்ரீமன் நாராயணன் யாருக்கு தெரியும், வளர்ப்பு தாய்க்கு அவ்விடத்தில் வெளிப்படுத்தி காட்டினான். ஆக பொறுமையே வடிவத்தார் போல் உள்ள பூமி பிராட்டியை பார்க்கும் போதெல்லாம் எல்லோரையும் சுமந்து வரும் எனக்கே இவர்கள் பாரமாக தோன்றாமல் இருக்க, எனக்கும் முடியாத போது உம்மிடம் நான் முறையிடுவது பழக்கமாக இருக்கு. என்னால் பொறுக்கப்பட்டவியம் ஏன் வதைக்க வேண்டும்? ஆண்டாள் கேட்கிறதாக பெருமாள் நினச்சிக்கிறாராம், தானே நினச்சிக்கிறேன் இப்படிலாம் ஆண்டாள் கேட்குறா. ஆக நான் இங்கே வந்ததுனால வேறொரும் நினச்சிட்டியோ, இத்தனை பேரை நான் தான் தாங்குறேன், அந்த இது எனக்கு கிடையாது, என்னால் முடியலன்னா கூட உன்னுடைய திருவடி பிடிச்சிக்கிறேன், நீ வந்து ரட்சிக்கிற பண்ணுற, இருந்தாலும் என்னை விட்டுட்டு நீ அவ கூட போய் இருக்கிய, இது எந்த விதத்தில் நியாயம் கண்ணா அப்படின்ட்டு ஆண்டாள் கேட்பதாக பாவிக்கிறாள். இவ்விடத்தில் பெருமாள் ஆண்டாள் கேட்குறான்னு நினச்சி பெருமாளை நினச்சி எடுத்து சொல்கிறாராம் அந்த விஷயத்தை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையே தயாசதகத்தில் நாம் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது பெரிய பிராட்டியர் அம்சம்னு இந்த இடத்துல கொஞ்சம் அடித்து சொல்கிறாராம். எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, சேதனர்களுக்கு பெரிய பிராட்டியார் அறிவென்னும் பொக்கிஷத்தை கொடுக்குறான். சேதனை போஷித்து எம்பெருமானை ஆசிரியத்து அனுபவிக்க செய்கிறான். வாஸ்தவம் தானே, பெருமாள் தண்டிகை ஓடி வருவார், பிராட்டி பக்கத்தில் நிற்பா, ஏன்னா நம்ம குழந்தை தானே, நீரே தண்டிச்சுனா இந்த பசங்க எங்கே போகும் அப்படின்ட்டு ஒரு பக்குவமான 4 வார்த்தை பெருமாளை பற்றி சொல்கிறான், பெருமாள்கிட்ட சொல்கிறான். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு புத்தி கொடுக்குறான், தப்பு பண்ணிட்ட இந்த மாதிரி பண்ணாத கண்ணா சொல்கிறோம்ல, சரி இன்றைக்கி நடந்து போச்சு, அடுத்த முறை பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கலாம், அம்மா சொல்கிறாளா இல்லையா, அப்பா வந்து கண்டிப்பார், இது தெரிஞ்சா நான் தான் சொன்னேன் இந்த கிளாஸை போட வேணான்னு இதான் அவசரப்பட்டேன், அம்மாக்காரி என்ன பண்ணான் போட்டோம், அவனுக்கு தான் போன வாரம்லாம் ஜுரம் இல்லை, இந்த வாட்டி நான் அடுத்த வாட்டி மார்க் நிறையா எடுப்பான், அம்மா சொல்கிறாளோ இல்லையோ. அப்பேற்பட்ட தயை குணம். ஆனால் தயை குணம் தான் பிராட்டிக்கு நான் மாற்றி சொல்லிருக்க இடத்தில் நம்ம குழந்தைக்கு எப்படி சொல்கிறோமோ அவ்விடத்தில் சேதனர்களாகிய நம்மை பார்த்து பிராட்டி நல்ல அறிவை கொடுத்துட்டு நம்மளை ரட்சித்து கடாட்சித்து பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா. அதுதான் நமக்கு 3 விஷயம், அஷ்டாத்திரம், துவயம், சர்மஸ்லோகம். இது 3ம் எப்படி நமக்கு 3 முப்புரி நூல் சொல்கிறோம், பூனல்ல 3 இருக்குது இல்லையா, திருமாங்கல்யம் பார்த்தா சரடு 3. இதெல்லாம் எல்லா விஷயத்தையுமே அந்த காலத்தில் பண்ணியிருக்கான்னா தத்துவத்தையும் இதத்தையும் புருஷார்த்தத்தையும் சில விஷயங்கள் மூலமாக நம்ம எடுத்து காட்டியிருக்கான். ஆக இதை வைத்து தேசிகன் ஆண்டாளை பெரிய பிராட்டியாரின் அங்கமாகவே நாம் நினைக்க வேண்டும் அப்படின்ட்டு தயா சதகத்தில் அற்புதமாக எடுத்து சுவாமி சாதிச்சிருக்கார். சரி, இதனால நம்ம அறிஞ்சு கொண்ட விஷயம், இவளே ஆண்டாள் எனப்படுபவள். ஆழ்ந்தாள் என்ற பதம் ஆண்டாள் என ஆயிட்டுன்ட்டு தேசிகன் இவ்விடத்தில் சாதிச்சிருக்கார். சரி,
ஆண்டாள் நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கா, ஆச்சாரியாகவும் இருக்கா, ரட்சித்தவளாகவும் இருக்கா. 3 விஷயத்தை இந்த சுவாமி சாதிச்சிருக்க. சாமானியமான அதிகாரிகளாக நினைக்கப்பட்ட பெண்களும் புருஷர்களுக்கும் எட்டாத புருஷார்த்தங்களையும் கொடுத்தருளுடையார் ஸ்ரீமன் நாராயணன். சமானப்பட்ட ஸ்திரீகள் இருக்கா, புருஷர் இருக்கா. இந்த புருஷார்த்தத்தை அவளுக்கு வரணும், எப்படி கொடுக்கணும்? பெருமாள் தான் கடாட்சியம் பண்ணணும். அப்படி அவன் அருளுகிறவனாக இருக்கான். தேவர்களும் ரிஷிகளும் கூட ஆசைப்படுறா. ஆயர்பாடியில் பெருமாளே இங்கே வந்துட்ட பிறகு ரிஷிகளுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் மற்றவாளுக்கு என்ன வேலை? இங்கே ஆணிரிகளாக வரா. மொத்த பேருமே பசுக்கன்றுகளாகவும் மாடுகளாகவும் பெருமாளுடைய கண்ணனோட இங்கே அனுபவிக்கிறாளாம். ஆக அப்போ சாமானியப்பட்டவா ரட்சிக்கப்படுவா பெருமாளால். தேவர்களும் ரிஷிகள் கூட ஸ்திரீகளாக பிறந்து தன்னோடு கலந்து விளையாடும்படி நடந்து கொண்டவனுமான எம்பெருமானை எல்லோரும் ஆசிரியப்பதற்கு ஆண்டாள் இப்போது ஒரு வழிகாட்டியாக தான் இருக்க விரும்பி அற்புதமான செயல்களில் ஈடுபட்டு தன்னுடைய பிரபந்தங்கள் வாயிலாக அவற்றை சாஸ்வதமாக இந்த உலகுக்கும் நம்மளுக்கும் உணர்த்தினதாக ஒரு சரித்திரம். ஆக இதை உணர்ந்து நடந்துபவர்களுக்கு பிராட்டி நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு யாராவது வழி காட்டுறோம், அதுதான் ஆண்டாள் இப்படி பண்ணி வழி நடத்தி காட்டினாலோ இல்லையோ. விரதத்தை இப்படி கடைபிடிக்கணும், தீர்த்தாம்பாடும்போது இது பண்ண அனுசந்தானம் பண்ணணும். இது 2 சொல்கிறா. நோன்பு நோக்குவதற்கு முன்னால் நீ சிலதெல்லாம் விடணும்னு சொல்லியிருக்கா. சரி, நோன்பு முடிஞ்சு போச்சு, அப்போ விட்டதெல்லாம் கடைபிடிக்கலாமா? கூடாது. அதையும் தாயார் சாதிக்கிறா. நோன்புக்கு முன்னால் நீ எதெல்லாம் விட்டுட்டியோ, நோன்பு விரதெல்லாம் முடிச்சுட்டு பிரித்து நீ அதை கடைபிடிக்கிறனாக்கா உனக்கு ரெட்டிப்பு விதமான பாபம் வரும். பிராட்டியினுடைய வாயிலாக நம்ம அனுபவிக்கிறோம். இதையும் நம் தேசிகன் வாயிலாக இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக இவ்விடத்தில் பிராட்டியாகப்பட்டவள் நமக்கு வழிகாட்டியாகவும் ஆச்சாரியாகவும் இரட்சகத்தன்மத்தை பொழியக்கூடவளாகவும் அமைகிறாள் என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. மேலும் நம் தேசிகன் இவளே ஆண்டாள் 5 பதங்களை சொல்றார். ஒன்று, இவள் கோதை கோதா, பூமியை பிளந்து எழுந்தவள், பூமியால் கொடுக்கப்பட்டவள், அது மட்டுமா வாக்கை அளித்தவள் என்று 5 பெயர்களின் மூலமாக நம் தேசிகன் ஆண்டாளுடைய பெருமையை நாமத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். எவ்விதம் பிரபந்தம் இயற்ற வேண்டும் என வழிவகுத்தவளும் சூடி கொடுத்த நாச்சியார் தான். முதல்ல சொல்லிடுறாரு இல்லையோ, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும் கேளுங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆயர்பாடியில் சொல்கிறார், கேட்குறார் பெருமாளை பார்த்து. சரி, நீங்கள் முதல்ல கேட்குற போது ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கேன்னு பெருமாள் கிருஷ்ணர் கேட்குறாரு. அப்போது சொல்கிறார், நீ எப்படி வர்றோம்? மாறி மலைமுறைஞ்சல் மண்ணு கிடந்திறங்கும் சீரிய சிங்கம். நீ எப்படி வருது, எப்படி வரணுமா? நீ சிங்காசனத்தில் உட்காரும்போது ஒரு சிங்கம் எப்படி குகையிலேருந்து வெளியில் வருதோ அந்த மாதிரியா உட்காரணும். முதல்ல சரி கண்ணா, நீ என்ன சொன்னாலும் சரி சரி கேட்டா. ஆனால் என்ன வேணும்னு கேட்கும்போது எல்லாத்தையும் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு கருடனை கொடுத்துட்றேன், இவாளை கொடுத்துறேன், அவளை கொடுத்துறேன், பெருமாள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காராம். ஆக முதல்ல வரும்போது ஒரு வார்த்தை, பின்னால் வரும்போது ஒரு வார்த்தையா அப்படின்னு கேட்கும்பொழுது பிராட்டி நமக்கு வழிகாட்டியாக இருக்கா. அந்த வழிகாட்டியாக இருக்கும்போது இந்த நம்மளுக்கெல்லாம் எப்படி பிரபந்தம் ஏற்றணும்னு சொல்லிட்டு வடமொழி சொல் தமிழின் கோதை எனப்படும் போது பூமாலை போன்றவள் என்பதையும் அற்புதமாக எடுத்து சொல்லும்படியாக அமைகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அச்சை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் திருக்கச்சரங்களில் தான் பேசினேன்னு சொன்னேன். ஆனால் இவோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கா, அங்கே தான் பெரியாழ்வாருக்கு பிறந்திருக்கா, செய்திருக்கா, எல்லாம் அனுபவிச்சுருக்கான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இவகிட்ட வந்து பெருமாள் பேசியிருக்காருனாக்கா அது ஒரு ஏத்தம் தானே. தேசிகன் அவருடைய திருவாயுமிலிருந்து அருளி செய்த ஸ்தோத்திர பாஷ்யம் என்ற ஒரு கிரந்தம். இவள் விஷயத்தில் சாஸ்திரங்களிலே அஷ்டாங்க பிரணாமமும் தண்ட பிரணாமம் என்றார் போலே சொல்லப்பட்ட எல்லா பிரமாணங்களையும் எத்தனை தரம் செய்தாலும் போதாது அப்படின்னு கருதி நம்ம இதமிதமித்யாதி அப்படின்னு அருளி இருக்கிறார். பிரமாணங்கள் பல வகை இருக்கு.
அதையும் சொல்லிட்டு அவற்றில் அஞ்சலி என்பது எல்லா பிரமாணங்களோடு சேர்ந்தும் தனித்தும் இருக்கும். கால் மாட்டிட்டு தனித்தும் இருக்கும் அப்படின்னு சாதிச்சாலும். ஆக இதுதான் ஸ்தோத்திர பாஷ்யத்தின் வாயிலாக தேசிக நமக்கு அருளி செய்திருக்கார். பூயஹே வாஸ்து பூயஹா. இந்த இடத்துல முதலில் பூயஹா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பகுதரம் என்பது பொருளாம். பகு என்றால் 3க்கு குறையாதது. ஆகவே பூயஹா என்பதே 4க்கு குறையாததையும் எடுத்து சொல்லுகிறது. நம்ம சேவிக்கிறோமோ இல்லையோ, முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவை அப்படி சேவிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை விடத்தில் தேசியில் நம்மளுக்கு சிம்பாலிஷாக எடுத்து காட்டுறார். நான் மறுபடியும் அடிக்கடி சேவிக்கிறேன் அப்படின்றது ஆண்டாள் இந்த இடத்துல சாதிக்கிறத வச்சு சொல்றார். மற்றொரு பூயஹா என்னும் பதத்திற்கு மறுபடியும் என பொருள் சொல்லிட்டார். இப்படி 4ற்கு குறையாத பிரமாணங்கள் மறுபடியுமாக வேண்டும் என்றபடி இங்கே பூயோ பூயஹா என்று சேர்த்து பிரயோகிக்காததால் இதை வீப்சை என கொள்ளக்கூடாது அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். மேலும் உய கொண்டார் ஒல்லி செய்திருக்கார். அடுத்தது தமிழர் நீலா துங்கன்னு பட்டரு. உய கொண்டார் அன்னவயல் புதவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணை திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல். இந்த இடத்துல பிராட்டியால ஆண்டாளால ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஏற்றம் இல்லையா? அவளுக்கு மட்டும் இல்லை, மற்ற தெய்வங்களுக்கும் ஏற்றம். அவ்விடத்தில் அரங்கன் கிடந்த திருமேனி, திருமலையிலோ நின்ற திருமேனி. கிடந்தான் நின்றான், 2 பேருமே ஒத்தர் தானே. அதே பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திரி சாயி கிடந்த திருமேனி. அதுதான் இங்க சொல்றா அன்னவயல் புதவை ஆண்டாள் அரங்கற்கு. இந்த தனியனின் வாயிலாக பிராட்டியால் ஊருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் குறிப்பாக அரங்கனுக்கும் பெருமை சேர்த்தவள். அப்படித்தானே சொல்லியிருக்கா. ஆண்டாள் அரங்கற்கு அடிச்சு சொல்றா. இப்போ சோழசிம்மபுரத்தில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். எக்காலத்திந்தையா என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேதமிழர் விழுங்கும் என் அக்காரக்கணி சொல்லிட்டார். அந்த அக்காரக்கணி திருவள்ளூரில் இருக்க வீரராக பெருமாள் இருக்கலாம், கும்பகோணத்தில் இருக்க 6வது பெருமாளாக இருக்கலாம், ஏன் மந்திபாய் வட வேங்கடமாலை என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானாகவும் இருக்கலாம். ஆனால் இவன் தான் அந்த அக்காரக்கணி அடித்து சொன்னவர் யாரு? திருமங்கை ஆழ்வார். கடைசியில் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணெய் புக்கானை புகழ் செயற்புகின்ற பொன்மலையை தக்கானை கழிகை தடங்குண்டின் விசையிருந்த அக்காரக்கனை அடைந்தொய்ந்து போனேனே. ஆக இவர் தாண்டா அந்த அக்காரக்கணி, இவர் தாண்டா தடங்குன்றின் விசை இருந்த. அதுபோல இவ்விடத்தில் பிராட்டி சூடி கொடுத்த நாச்சியார் தெய்வங்களை பற்றி சொன்னா அரங்கற்கு அடிச்சு சொல்லியிருக்கார் இல்லையோ. மேலும் பாமாலை என்றால் என்ன என்பதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கான். அது மட்டுமா, அன்னவயல் இவ்விடத்தில் பட்சி பார்க்குறோம். அன்னத்தை நம்ம என்ன பண்ணோம், இப்போ பொம்மையில தான் பார்க்க முடியுது. நம்மளுக்கு முன்னால் இருந்தவெல்லாம் கூடிய பார்த்துன்னு போயிருக்கா. உதாரணத்துக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கழனி, நிலம், நெல் இந்த இதோடு போயிடுது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா அவளுக்கு நெல்லுன்னு என்னன்னு தெரியாது ஒரு காலம் வந்துடும் இல்லையா? கூண்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னேன். அப்போது கிளியே கோவிந்தான்னு கூப்பிட்றது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும், அவருடைய திருவடியை பற்றணும். அவள் மூலமாக பிராட்டியின் வாயிலாகத்தான் பெருமாளை நம்ம அடைய முடியும், தன்னிச்சையாக அடைய முடியாது. அதுதான் ஸ்ரீசவத்தில் நமது குரத்தாழ்வான் பிராட்டி இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன குழந்தை கை பார்த்து 2 கையும் சேவிச்சுட்டு கூப்பிட்டு நமகா அப்படின்னு சேவிக்கிறதான். உடனே பிராட்டி நினைக்கிறா, இந்த குழந்தை நம்மளை பார்த்து நமகான்னு சேவிச்சுட்ட குழந்தைக்கு கை வலிக்காதான். அப்பேற்பட்ட நீர்மைத்தன்மை, சௌலபியமான குணம் இதையெல்லாம் பிராட்டிக்கு தானே இருக்குது. ஆக இவ்விடத்தில் அந்த பெரிய பிராட்டியினுடைய அம்சமாக இருப்பவள் இவள் என்று தேசிகன் வாயிலாக தயாசதகத்திலும் நாம் தெரிஞ்சிருக்கோம். மேலும்
அந்த வடபெருங்கோயிலுடையான் வேங்கடவன் முதலான மூர்த்திகள் எல்லாவற்றிலும் உள்ள எம்பெருமான் ஒருவன் தான். அவர் ஒருத்தர் தான். அவதாரங்கள் பெருமானுடைய கடாட்சிக்கிற தன்மை தான் ஒவ்வொரு இடத்துல ஒரு இருக்கு. ஆகையாலே ஏதேனும் ஒரு மூர்த்தியை வைத்து அவனை சொல்லக்கூடுமாகிலும் அரங்கற்கு என்பதனால ஆண்டாள் அரங்கனே மணந்தான். வடபத்திரி இருந்திருக்கார், திருவேங்கடவனாக இருந்திருக்கார். ஆனால் அரங்கற்குன்னு சொல்லிட்டாலோ, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு அடித்து சொல்லிட்டாரோ இல்லையோ. அதுதான் இந்த இடத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நம் தேசிகன் வாயிலாக தெரிஞ்சுட்டுருக்கோம். ஆகையால் இதை இந்த நாச்சியார் திருமொழி பாசனம் ஒன்று அதன் மூலமாக நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, கண்ணாளம் கோடித்து கண்ணிரன்னை கைப்பிடிப்பான் பெண்ணாளன் பேணும் ஊர் அரங்கமே தாயாரே சாதிச்சுட்டான். ஆக இவளால் அருள பெற்றது, இவளை பெற்றால் அவனை அடைந்தான். ஆக பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட இவரை போய் சேவிச்சிட்ட உடனே பிராட்டை கொண்டு போய் சேர்த்துட்டு பிறகு அரங்கனுக்கு மாமனார் ஆயிட்டார் இல்லையா. சாதாரண தொண்டனாக இருந்து நந்தவனத்தை அமைத்து புஷ்பகைங்கரம் பண்ணக்கூடிய ஒரு மகானுக்கு ஆச்சாரியுடைய கடாட்சம், பெருமாளை எம்பெருமானுடைய கடாட்சம் எப்படி கிடைச்சது? பிராட்டியின் வாயிலாக. எப்பேற்பட்டவோ சொன்னால கண்ணனை பார்த்து, பெரிய பிராட்டிக்கு அடுத்தது நான் தான், என்னை விட்டுட்டு நீ போய் நப்பினர் முல்லை தோட்டத்தில் போய் படுத்துட்டுருக்கிய, இது நியாயமா? பிராட்டி கேட்கறத தயாசதகத்தின் மூலமாக தேசிகனை தான் நம்மளுக்கு அற்புதமாக எடுத்து சாதிச்சிருக்காங்க. மேலும் இந்த திருப்பாவையில் பல்பதியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பல்பதியம்ன்ற வார்த்தை பிரபந்தங்களாலே 10 பாசுரங்கள் தோறும் ஒரு பிரிவு உண்டு. உதாரணத்துக்கு திருவாய்மொழி 10 பாசுரம், 10 சேர்ந்தது ஒரு 100 இல்லையா. திருமொழி இப்படி இருக்குது, இப்படி வழங்கியிருக்கா. ஆனால் திருப்பாவையில் இங்கனம் இராமல் 3 பதிகங்களும் சேர்ந்து ஒரே மகா வாக்கியமாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. ஒன்று பெண்களை எழுப்புறான், ரெண்டாவது மற்ற பெண்களை எழுப்புவது. ஒரு பாசனம் 10 அப்படி, அடுத்த 10 பாசனம் இப்படி. மூன்றாவது நோன்பை விவரிக்க அந்த தருணத்தில் முதலிலும் சரி கடைசியிலும் சரி ஒரு 10 பதிகத்தை சமர்ப்பணம் பண்ணுறான். இவ்விடத்தில் பல்பதியம் என்ற பாடமாக இருப்பதால் பல பத்தியங்கள் உள்ளது என்பதற்கு பொருளாகும். அடியே என்பது பொருளாகும். ஆகையாலே அது பாமாலை. சுவாமி அடியனுக்கு கொடுத்த நேரம் நெருங்கிடுத்துன்னு நினைக்கிறேன். தெரியல அடியே. இருந்தாலும் இன்னைக்கு தேசிகனுடைய அந்த பிரபந்தத்தின் வாயிலாகவும் தயாசதகத்தின் வாயிலாகவும் எப்பேற்பட்ட ஏத்தம் கொடுத்துருக்கார் பிராட்டினுடைய திருநாமத்திற்கும், அவரை போய் பற்றின அந்த அரங்கனுக்கு ஏற்ற எப்பேற்பட்ட பெருமை. பூமாலையா பாமாலையா என்ற விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுட்டோம். மேலும் தேசிகன் அருளிய தனியனில் ஆண்டாளின் உடைய திருநாமங்களை சொல்வது என்றார். ஏன்னா இந்த தனியல்ல ஆண்டானுடைய அனுகிரகத்தாலே பெற வேண்டியது இன்னது என்று இந்த சுவாமி அற்புதமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆக நாம் அறியக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெருமானுடைய கடாட்சத்தின் பேரிலும் ஆச்சாரியனுடைய கடாட்சத்தின் பேரிலும் நம்ம மேற்கொண்டு அனுபவிக்கணும். இப்போ புஷ்பயாகம், இந்த புஷ்பயாகத்தை பார்க்கணும்னு எல்லாரும் வந்திருக்கோம். இந்த நேரத்தில் பூமாலையா பாமாலையா அவருடைய பிரபாவத்தை தேசிகன் சாதித்த கிரந்தத்தின் வாயிலாகவும் அவருடைய பாஷ்யத்தின் வாயிலாகவும் ஒரு தனியனின் மூலமாக விளக்கமாக தெரிந்து கொண்டு உயர்கொண்டார் அருளி செய்த தனியனின் மூலமாக நாம் பெற்ற இன்பம் என்ன அதையும் அவ்விடத்தில் அனுபவித்தோம். ஆக இருக்கிற நேரமாகப்பட்டது குறைஞ்சி போயிடுது, வந்ததே லேட்டு. நாம் பாட்டுக்கும் பேசிகிட்டே இருந்தோம்னாக்கா 2 வாட்டி பார்த்துட்டார் கோபி பட்டர் என்ன. அந்த இருந்தாலும் இருக்கிற நேரத்தை வச்சுட்டு அடியன் ஒரு விஷயத்தை விடுதல் வேண்டாம் வேண்டாம். இந்த திருப்பாவைக்கு ஒரு ஏற்றம் சோழசிம்மபுரத்தில், அதை சொல்லி அடியன் முடிச்சு விடலாம். இந்த திருப்பாவை சாத்தமர எறும்பிலப்பா எறும்பி என்கிற கிராமத்துக்கு மணவாள மாமனில் ஒரு உபாச காலம் அவ்விடத்தில் உபன்யாசம் சாதித்தார். பெரிய பெருமாள் திருப்பாவை காலட்சேபத்தை அவ்விடத்தை நடத்தியிருந்தாங்க. சாத்துமர அன்னைக்கு இந்த நிருஷமன் இருக்காரோ இல்லையோ அவருடைய உற்சவமூர்த்தி தக்கான் என்று அழைக்கக்கூடிய பக்தோசிதன் மேற்குத்தி பார்வையிட்ட வரும்பொழுது
அங்கே எறும்பிய சுவாமி இருக்கார். அக்ஷதி கஜங்களில் இவரும் ஒருவர். இந்த பெருமாளுக்கும் அடியனுடைய ஆச்சாரியான சுவாமி தொட்டி ஆச்சாரியாரும் அவ்விடத்தில் எறும்பியில் தான் வாசம் பண்ணார். இந்த பெருமாளுக்கு நித்திய விடுப்பை கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு மகாபாகவா. அவ இருக்கக்கூடியதில் மணவாள மாமனிகள் வந்து அரங்கனுடைய அந்த பெருமையை நினச்சிக்கிறாராம். வந்திருக்கிறதோ நிருசும்மன், ஆனால் அன்றைக்கி நினைக்கிற திருப்பாவை சாத்தனம் பண்ணலமே அப்படின்னு ஒன்று, ரங்கநாதரே இல்லையே அப்படின்னாக்கா என்ன நன்னா பார். அப்போ சொல்லும்போது நான் தான் அரங்கன், வட திருவரங்கன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். சரி நீ மட்டும் சாத்துமுறை பண்ணணும்னு சொல்லிட்டு, இது எப்படிடா இருக்குன்னா திருக்கச்சென்பிகள் வைபவத்தில் வரதராஜ பெருமாள் கிட்ட பிரசாதத்தெல்லாம் கொண்டு வச்சுடுவார் அர்ச்சகர், தரையை சாத்திட்டு போடுவார். 300 பிரசாதம் வரத்துக்கு 20 நிமிஷம் ஆகும். ஆனால் கஜேந்திர தாசர் அப்படின்னு அன்பா கூப்பிடுவார். யார்? வரதராஜ பெருமாள். இவர்கிட்ட ஆளவட்ட கைங்கரியம் பண்ணுவார். எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும். இப்போ இந்த சுவாமி இவ்விடத்தில் இருக்கார், அதனை பிரச்சனையாக நான் எதுவும் பேசவும் கூடாது. சப்போஸ் அவருடைய ஓவர்லுக் பண்ணி எதாவது பண்ணாக்கா சுவாமி பொறுத்துப்பார், தெரியும். ஆனால் சில இடங்களில் நம்மளுக்கு தெரியாது, இவருக்கு தெரியுமா நினைக்கிறோமா இல்லையா? அதை இவ்விடத்தில் திருக்கோச்சென்பிகள் புந்தமலையில் வந்து ஆச்சு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ரெகுலராக இருக்கிற அர்ச்சகர். நம்ம இத்தனை வாட்டி பண்ணோம் பெருமாள், இவருன்னா நேரம் உள்ளே போகிறார், தர போடுறார், சாத்த நினைக்கிறோமா கூட. காலம் அவா காலத்துலேயும் இருக்குது, இந்த காலத்துலேயும் இருக்குது இல்லையா? அப்படி சரி பிரசாதம் வந்து கொஞ்சம் வெளியில் வரும் அப்படின்னு அர்ச்சகர் சொல்கிறார். நம்பி என்ன பண்ணுறார்? தரைக்கு வெளியில் போய் கை கட்டி நிற்கிறார் ஆளவட்டத்தை வச்சுட்டு. தலைக்கு வந்தாச்சு, முதல் பிரசாதம் வந்தாச்சு, மடப்பள்ளிக்கு போகிறார். ததியோதனத்தை எடுத்துன்னு தலவத்தை போட்டு எடுத்துறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அப்போது உள்ளே இருக்கிற வரதராஜ பெருமாள், கஜேந்திரதாசரே உள்ள வாரம் அப்படின்னு குரல் கொடுக்குறார். தரைக்கு உள்ள வெளியில் இருக்க ஜாசா இருக்க திருக்கச்சென்பிகள் உள்ளே போகிறாராம். உள்ளே போயிட்டு அடியே ஆட்டம் அப்படின்னாராம். என்ன தெரியலையே, சந்தனத்தை சாத்தும் வாய். ஆக சந்தனத்தை பெருமாள் மாற காட்டுறார், தனக்கு தடவு சொல்கிறார். எனக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கலை விட்டேன். ஆக பெருமாள் அச்சை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் யார்கிட்டையும் பேச மாட்டார். திருக்கச்சென்பிகள்கிட்ட பேசியிருக்காரோ இல்லையோ, பிரசாதத்தை ஊட்டியிருக்கார். இது ஒரு பக்கட்டம். இதனுடைய வெளிப்பாடு சூடி கொடுத்த நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த பெரியாழ்வாருடைய திருமாளிகளை அவதரித்து அரங்கனை என் அமுதனை கண்ட கண்கள் மத்துணை காணாவே, அப்படியே அந்த ஆழ்வார் எப்படி சாதிச்சாரோ அந்த அரங்கனுக்கு அவனையே ஆட்கொண்டவளாக தான் பெரியாழ்வார் கேட்குறேன், யார் கல்யாணம் பண்ணிக்கும்? மானிடவே அல்ல, மனுஷால தவிர பெருமாளை தான் பண்ணிப்பேன். ஆக அவர் இருக்கல கூப்பிட்றார் பெருமாளே. இவர் கனவுல வந்து அவள் சாத்தினமால தான் எனக்கு எடுத்து வந்து சூட்டணும். சரி, திருக்கல்யாண வைபவத்தை ஆரம்பிக்கும்போது கனவுலேயே முடிச்சுட்டு வரல. வாரண மாயிரம் அந்த 10 பாசரத்திலேயே ஆண்டாளாட்சுமே சேர்த்தாச்சோ இல்லையோ. ஆக பூமாலையா பாமாலையா என்ற விஷயத்தினுடைய விளக்கத்தை அடியனுக்கு தெரிஞ்சவாறு இவ்விடத்தை சமர்ப்பணம் பண்ண. சுவாமி வந்து நின்றுட்டார் பக்கத்தில். அவர் நிற்கிற தோரணை பார்த்தாக்கா பிரம்பீரம் மகாவிஷ்ணு சும்மம் சர்வதோமுகம் அப்படின்ற மாதிரி இருக்கிற. ஆக இவ்விடத்தில் பூமாலையா பாமாலையா என்னுடைய விஷயத்தை அடியன் இவ்விடத்தில் முடிச்சுண்டு பாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜானிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சொசோத்துபிகி வேதாந்த ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்க பாகவதோத்தமுடைய திருவடியும் அடியன் தண்டம் சமர்ப்பிக்கிறேன். அடியன் சாதித்த விஷயங்களில் பெருமைப்படக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் என்னுடைய ஆச்சாரியன் திருவடி போய் சேரட்டும். குறைகள் இருந்தால் எங்கிட்ட சொல்லும், அடியன் திரித்து பணிபக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.